ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் இந்தியா விசஸ் யூஎஸ்ஏ. 2 மேட்ச் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையா இதே கிரவுண்டில் நசவ் கவுண்டி ஸ்டேடியமில் தான் ஆடிருக்காங்க. பட் யூஎஸ்ஏ இப்போ தான் ஆட போகிறாங்க. அவங்க முன்னாடி ஆடினது எல்லாமே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ஸில் ஒரு அருமையான ரன் அடிக்கக்கூடிய கிரவுண்ட்ஸில் ஆடிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து இந்த கிரவுண்டில் ஆடுறப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மொனாக் பட்டேல், அதுக்கப்புறமா ஜோன்ஸு இவங்க தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டாப் ஆர்டர். ஸோ டாப் ஆர்டர் இந்த கிரவுண்டில் ஆடுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ ரிஸ்வான் கொஞ்சம் தடு மாதிரி வந்து ஆடிட்டார். அதுக்கப்புறம் ஆரன் ஜான்சனு பாலை வந்து பார்த்து ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ புவர் பவுலிங் தான் சொல்லணும். அவர் உள்ளே போட்டால் தான் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து பவுல் பண்ணிட்டே இருந்தாங்க. அது அவங்களோட தப்பு தான். ஸோ மற்றபடி லென்த்தை பிடிச்சி போட்டிருந்தா அவருமே அவுட் ஆகிருப்பார். ஸோ அதனால் பும்ராவை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹர்தீப் சிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்விங் பண்ணுவார். ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால யூஎஸ்ஏ பேட்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஹிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் பேட்டை வீசுகிற பேட்டர்ஸை மிடில் ஆர்டரில் இருக்கவங்கள யாரையாச்சும் நம்ம எடுத்துக்கிறது ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு ஆப்ஷன். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. 100% வந்து ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ இதை நான் பல டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ வின்னிங்ஸை டிடிஎஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும்னா 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதேமாதிரி ஜிஎஸ்டியும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க, கிவ்அவே தராங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரைஸ் பேக்கப் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகலாம். மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஜிஎஸ்டியும் ஃப்ரீ தான். அவங்க ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி சின்ன ஆப் கிடையாது, கான்டெஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ICC T20 வேர்ல்டு கப் 25ஆம் மேட்ச் இந்தியா யூஎஸ்ஏ 12 ஜூன் 8 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நசவ் கவுண்டி ஸ்டேடியமில் தான். ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரையா கடைசியாக நடந்த 2 மேட்ச் வந்து பார்ப்போம். ஜஸ்பிரீத் பும்ரா பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி பவுல் பண்ணாருன்றதை பார்த்துருப்பீங்க. லென்த்லேயே அடித்து ஆடவே முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா 3 விக்கெட்டு. ஸோ இந்த சைடு பார்ப்போம். கனடா கூட அமீர் 2 விக்கெட், ஹாரிஸ் ரஃப் 2 விக்கெட், சாயின்ஸ் ஆஃப்ரிடி. இது பிச் ரிப்போர்ட்டில் வந்து முக்கியமான ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்விங்கை தேடி போகிறவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் இருக்காது. அடித்து கரெக்டாக ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப் இருக்குன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஹேலிகர், அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃப் இவங்களாம் வந்து ஸ்விங் பண்ணாமல் சரியான பேஸில் லென்த்தில் அடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. சேம் பவுலர் தான் பும்ராவோ, அப்பப்போ ஸ்விங் பண்ணுவார். பட் இருந்தாலும் நல்லா அடித்து பவுல் பண்ணுவார். ஹர்தீப் சிங்கை பொறுத்தவரையா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ நம்ம பும்ரான்னு போகிறது தான் பெட்டராக இருக்கும் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸு ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கேட்சஸும் கிடைக்கிறதுனால அதில் பாயிண்ட்ஸும் கிடைக்கிது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் விக்கெட் கீப்பிங் நிற்கக்கூடிய மொனாக் பட்டேலை கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இனிஷியலாக அவர் வந்து தாக்கு பிடிச்சி ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறது பெட்ரு. மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேயர் வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். யூஎஸ்ஏவோட ஒரு டபுள் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர் அவர் வந்தாருன்னா அவரை எடுத்துக்கலாம். பெரிய அளவில் யாரும் வந்து அவரை யோசித்து எடுக்க மாட்டாங்க. டீசெண்டான ஒரு மீடியம் பேசர்ஸு. எந்த மாதிரி ஒரு பிளேயர்னா ஹேலிகர் மாதிரியே ஒரு பிளேயர் தான். ஹிட்ரு ப்ளஸ் நல்ல ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ அவரை எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். உள்ளே போகிறப்போ நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பிச்சை பொறுத்தவரையும் 100லேருந்து 120 ரன் தான். அப்போ ஏதாவது ஒரு பேட்டர் மட்டும் கிளிக் ஆனால் ஒரு 40+ ஆடலாம். மற்ற யாரும் ஆட மாட்டாங்க. பவுலர்ஸ் தான் 2லேருந்து 3 விக்கெட்ன்றதை எடுக்க போகிறாங்க. மாற்றி அதுக்குள்ளே கேப்டன்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபைனல் டீம் வந்து ஸ்மால் லீக் கொடுக்குறோம். அது வந்து இந்த சின்ன டீம் பெரிய டீம் ஆடுறப்போ ஒரு கேப்டன் சாய்ஸில் கூட மாறிடுது. ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்டில் லாஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சைட் பை சைட் பிளாஸ்ட்டுமே கவர் பண்ணுறேன். பிளாஸ்ட் நம்ம வின்னிங்ஸுமே போஸ்ட் பண்ணியிருப்போம் டெலகிராமில். ஸோ அப்படி நான் கவர் பண்ணால் பிளாஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேர்ல்டு கப்புக்கு சின்ன டீம் பெரிய டீம் ஆனாலும் கொடுக்குறேன். பட் 2 பெரிய டீம் மோதுறப்போ கண்டிப்பாக நம்ம வேறு லெவலில் டீம்ன்றது கொடுத்துருவோம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ சின்ன டீம் பெரிய டீம் ஆடுறப்போ உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் ஒன்றும் இல்லை, 11 பேர் எல்லோரும் ஒரே மாதிரி தான் எடுக்க போகிறாங்க. கேப்டன் நான் வேறு மாதிரி கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரிஜினல் சேனல். அதேமாதிரி டீம் தரேன் அமௌண்ட்டுன்னு கேட்டால் எங்கேயுமே கொடுக்காதீங்க. உங்கள் டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதான் நான் இப்போயே சொல்கிறது. இல்லை ஃப்ரீயாக டீம்ஸ் கிடச்சா அதை வச்சு ஆல்டர் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட் கொடுத்து டீம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃப்ரீ டீம்ஸை பயன்படுத்துங்க, உங்களோட டீம்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ 2K ஃபேண்டசி நம்மளோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதேமாதிரி எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்களே உங்கள் டீமை க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். விராட் கோலி 2 மேட்ச்மே ஃப்ளாப்பு, அதுவும் நல்லா பவுன்ஸ் போடக்கூடிய ஓரளவுக்கு வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தொடர்ச்சி அவுட் ஆனதையும் பார்த்தோம். நசீம் ஷாவும் ஷார்ட் பிச்சாக போட்டு போல்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார், அவுட் ஆனார். அதே மாதிரி தான் மார்க் ஆண்டருமே நல்லா அடித்து போடக்கூடிய ஒரு பிளேயர் தான், லிட்டில் மச் ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து போடக்கூடிய பிளேயர்னால் கண்டிப்பாக அலிகானு டெத்லி போடுவார், இனிஷியலாக போல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் டீசெண்டான ஒரு பிக்கு. நான் சொன்ன அந்த பிளேயர் யாருன்னா ஹர்மட் சிங்கோ இல்லை நிதிஷ்குமாரையோ பெஞ்சில் வச்சுட்டு கண்டிப்பாக சேட்லி வேனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நாஸ்தோஸ் கஞ்சகே அவருமே வந்து ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட் எடுத்துட்டார் பாகிஸ்தான் கூட. பட் இருந்தாலும் இங்கே ஏதாவது ஒரு பிளேயரை மாற்றிட்டு சேட்லி வேன் வந்தார் அப்படின்னா அவருமே அந்த ஹேலிகர் மாதிரியே பிளேயர் தான், நல்லா வந்து பேஸ் போட்டு பேட்டிங் வந்து 20 ரன் 10 ரன் அடிக்கக்கூடிய பிளேயரு. ஸோ லோ பர்சன்டேஜாக இருப்பார், ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஃபஸ்ட் போல் பண்ணால் அலிகானு, அதுக்கப்புறம் இங்கே நட்வேக்கர் டீசெண்டான ஒரு பிக்கு, இனிஷியல்லையுமே வந்து ஸ்விங் பண்ணுவார். அதுக்கப்புறமும் டெத்லேயும் வந்து போல் பண்ண வாய்ப்புகள்ன்றது இருக்கும், தேவைப்பட்டால் வந்து இவரையும் பிக் பண்ணலாம். மற்றபடி இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே டபுள் ஆப்ஷன்னா ஸ்டீவன் ட்ரெய்லரு அவரெலாம் ஆட மாட்டார், பெரிய டீம்ஸ்குள்ளே அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, தூக்கிடுவாங்க. மொனாக் பட்டேல் அதுக்கப்புறம் கோஸ் ஜேர்ன்ஸை நம்பி தான் இருக்குது. பட் இவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பட் ஒரு சில டீம்ஸில் அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பேட்டை விடுறவங்களும் ஆடுங்க. ஏன்னா கோஸ்லாம் வந்து நிறையா கவுண்டி மேட்ச் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், இங்கிலாந்தில் எப்பயுமே கவுண்டி கிரிக்கெட் ஆடுவார். அதனால் நிறையா பேஸ் பவுலிங் இந்த மாதிரி பிச்சர்ஸும் பார்த்துருப்பார், தேவைப்பட்டால் அவரை பிக் பண்ணிக்கோங்க. ஜேர்ன்ஸு மிடில் வராரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் தொடர்ச்சி 2 மேட்ச் அடிச்சு 3ஆம் மேட்ச் வந்து யாருனாலையும் பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கோரி ஆண்டர்சன் டீசன்ட் பிக்கு, பவுலிங்கும் தேவைப்பட்டால் போட்டுப்பார். மிடில் ஆர்டரில் வந்து ஏதோ ரொட்டேட் பண்ணி ஆடிடுவார். ஸோ டீசன்ட் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோரி ஆண்டர்சன், சேட்லி வேணான்னா சேட்லி வேன் நல்ல ஒரு பிக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அலிகான், அதுக்கப்புறமா நட்வேக்கரை ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா யார் இவங்க பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க போகிறாங்கன்னே தெரில. ஆனால் யாராவது 1-2 விக்கெட் எடுத்துடுறாங்க, டாப்லேயே முடிக்க முடியல. ஸோ இங்கே டீசன்ட் கேப்டன்சி ரிசர்வ் பண்ணிட்டு மேட்சுக்கு மேட்ச்சு 2லேருந்து 3 கேட்சை வந்து பிடிச்சிடுறாரு. ஹார்திக் பாண்டியா மினிமம் 2 விக்கெட் மேட்ச்சுக்கு எடுத்துடுறாரு. பும்ரா மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்தார். இந்த 3 பேர் தான் வந்து டீசெண்டான சேஃபஸ்ட் கேப்டன் சாய்ஸ். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க சிராஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிராஜ் சின்ன டீம்ஸ் கடை எதிராக நல்லாவே வந்து வீசுவார், அவரோட ஒரு லென்த்தை பிடிச்சி போடுறப்போ நல்லா விக்கெட்ஸ் கிடைக்கும். சின்ன டீம்ஸ்க்கு எதிராக யாரும் பெரிய யோசிக்க மாட்டாங்க. ஸோ சிராஜ் அதுக்கப்புறமா விராட் கோலின்னு கூட ஒரு கேப்டன் சாய்ஸாக ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே யூஎஸ்ஏ பயங்கரமான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க, அலிகான் நட்வேக்கர் இவங்கெல்லாம் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற லாஜிக்கில் டீம் போட்டிங்கன்னா டாப்பில் மறுபடியும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஃப்ளாப் ஆனால் ஒரு சூரியகுமார் யாதவ் ஒரு டீசன்ட் பிக்கு. சிவம் டூபேலாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஸ்பின்னர்ஸை மட்டும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ரோடு ட்ராக்கில். ஸோ இந்த மாதிரி பிச்செல்லாம் சிவம் டூபேக்கு ஃபுட் மூவ்மெண்ட்டே இருக்காது, அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜடேஜாவும் பவுலிங்கும் தரமாட்டுறாங்க, பேட்டிங் வந்தாலும் அவர் ரொம்ப ஆடுறதே கிடையாது. அக்ஷர் பட்டேல் தான் மெயினாக பார்க்குறாரு ரோஹித் சர்மா. ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் மட்டும் ஒரு ஹென்ரி கிளாசன் மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆடுவாருன்ற லாஜிக்கில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சூரியகுமார் யாதவை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹை ரிஸ்க்காக சிராஜ் விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்தோம்னா பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பந்த் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரோஹித் சர்மா ஓரளவு ஹிட் பண்ணலாம், பட் இருந்தாலும் நட்வேக்கர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை சேட்லி வேன் பவுல் பண்ணாலும் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இங்கே டபுள் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோரி ஆண்டர்சனு, அதுக்கப்புறம் ஹர்மட் சிங் அவருமே வந்து டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. சேட்லி வேன், நெக்ஸ்ட்டு அலிகான், நட்வேக்கர் இவங்களுக்குள்ளே எடுக்கிறது பெட்ரு. ஸோ டாப்பில் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஏதாவது பேட்டை விடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு பிளேயரோ 2 பிளேயரை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு 2லேருந்து 3 பிளேயர் எடுக்கிறது பெட்ரு. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், பும்ரா பெட்டர் கேப்டன்சி சாய்ஸ். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் அலிகானை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த மொனாக் பட்டேலோ கோஸோ ஜோன்ஸோ யாராவது ஒரு ஆள் கிக்காவாங்க உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் வேணால் மாற்றி வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால்
அலிகான் தான் டெத்தில் போல் போனார், ஒரு டீசென்ட் பிக்கு. சாட்லி வேணால் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம். ஜஸ்ஜீத் சிங்கு பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை, அடிச்சிடறாங்க ஈஸியாக. இல்லை இருக்க எல்லா மீடியம் பேசரையும் ஃபஸ்ட் போல் பண்ணால் நம்ம எடுப்போம் அப்படின்னு ஐடியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எல்லா மீடியம் பேசர்ஸு கூட எடுத்துக்கோங்க. யாராச்சும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பேட்டர்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க மீடியம் பேசர்ஸு டபுள் ஆப்ஷன்ஸை எடுத்துகிட்டு இந்தியன் பிளேயர்ஸை சூரியகுமார் யாதவ் வரையே பேட்டிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். அக்ஷர் பட்டேல் ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான், டபுள் ஆப்ஷன். எப்போ வேணால் மேலே ஆட வைக்கிறாங்க. பவுலிங்கும் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேம் விக்கெட்டு மீடியம் பேசர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், பேட்டர்ஸ். ஸோ விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸு, அதுக்கப்புறம் பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பெரிய லெவலில் விக்கெட் எடுக்கலை, பட் சில ஸ்பின்னர்ஸ் வந்து டைட்டாக போல் பண்ணி கேசவ் மகாராஜ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சதாப் கானை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஜடேஜா யூஸ் பண்ணுவாங்களா, அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு லாஜிக்குமே இருக்கும். ஆன் டைமில் பார்த்துக்காங்க. மோஸ்ட்லி ஜடேஜாவை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜடேஜாவை. சப்போஸ் ஒரு அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ஜடேஜா கொடுத்து அவர் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அதுலேயுமே லாஜிக்கல் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. வென்யூன்னு பார்த்தோம்னா இந்தியா. ஸோ 3 மேட்ச் ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா. அதில் 52 ரன் ஆவரேஜ், 88 மொத்தம் அவுட் ஆயிருக்காரு. 2 மேட்சுமே ஃப்ளாப்பு விராட் கோலி. ரிஷப் வந்து 3 மேட்ச்சில் 53 ஆவரேஜ். கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் டேவிட் மில்லர், ரிஷப் வந்து மட்டும் தான் நல்ல ஆவரேஜ். ஓரளவுக்கு ஹிட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் ரோடு ட்ராக்கை தவிர்த்து மற்ற எந்த ட்ராக்லையுமே ஆட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். 3 மேட்சுமே ஃப்ளாப்பு. சிவம் டூபே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரிங்கு சிங்கி எடுத்துருக்கலான்றது தான் நிறைய பேர் சொன்னாங்க, பட் ஃப்ளாப்பாக இருக்கார். இது வந்து ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சில் எடுத்த விக்கெட்டு, 2 விக்கெட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சில் அவர் பவுலிங்குமே பண்ணார். ஹர்திக் பாண்டியா 6 விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தம் எல்லா மேட்ச்லேயும் சேர்த்து. ஜடேஜா 3 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கல, 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. அக்ஷர் பட்டேல் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. போன மேட்ச் 20 ரன் ஸ்கோர் பண்ணார். ஹர்தீப் சிங் 5 விக்கெட், ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட், முகமது சிராஜ் 2 விக்கெட். காரணம் என்னன்னா, சிராஜ் ஒரு சைடு டைட் பவுலிங் போடுறாரு, விக்கெட் எடுக்க முடியல. இந்த சைடு வந்து கரெக்டாக லென்த்தை பிடிச்சி பும்ரா பவுல் பண்ணுறாரு, விக்கெட்டுன்றது கிடைக்குது. அவ்வளோதான் லாஜிக்கு. மற்றபடி ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்னால் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற பேட் பண்ணுறப்ப சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். அதே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஜடேஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிராஜ் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான். மாற்றி கேப்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன், அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங் வைஸ் கேப்டன், கோரி ஆண்டர்சனு, நட்பேக்கர் 2 பேரை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆன் டைமில் வேணுன்னா பிச்சு போட்டிக்கு ஏற்றமே மாற்றிக்கோங்க. இதில் ஜடேஜா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஓவரால் இப்படி ஒன் சைட் டீமாலாம் போகுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் யூஎஸ்ஏ எப்படி டெத்தில் போட்டோ இல்லை இனிஷியல்லையோ 1-2 விக்கெட் எடுத்துருவாங்க. அவங்க பேசர்ஸ் எடுக்கலாம், நல்லா குவாலிட்டி டீமாக தான் இருக்காங்க. சப்போஸ் செகண்ட் போல் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு லாஜிக்கலாக யோசிச்சு ஏதோ ஒரு லக்கில் இந்த பவுலர் மட்டும் எடுப்பாருன்ற மாதிரி எடுத்து பாருங்கள். விக்கெட் அப்படியே தான் இருக்குது, பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பார்ப்போம். பும்ரா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக கொடுத்தா நல்ல ஆப்ஷனு. ஹர்தீப் சிங் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு சிராஜ், சூரியகுமார் யாதவ், விராட் கோலின்னு ட்ரை பண்ணலாம். ஃபேப்லோன் ஆப்பு டீசெண்டாக வின்னிங் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெட் 5 ஹெட் 4 ப்ளே பண்ணுங்கள். ஸ்மார்ட் லீக்கு ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். சின்ன லாஜிக்கல் தான். பெரிய பெரிய டீம்ஸ் மோதுறப்பெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா பெரிய யாராலும் யோசிக்க முடியாத யூசர்ஸ் தான் வந்து உள்ளே இருப்பாங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி குபேரா ஃபேண்டசியில் ப்ளே பண்ணலாம். இல்லை, பட் ஹென்ரி கிளாசன் மிடில் வந்து நல்லா ஆடினார். அதே மாதிரி இங்கே ஹிடாய் மிடில் வந்து ஆடினார். முகமதுல்லா ஸோ 20 ரன் அடித்தாலே பெரிய விஷயம் தான். இங்கே 2 பேர் டேவிட் மில்லரும் ஹென்ரி கிளாசனும் மிடில் வந்து நல்லாவே ஹிட் பண்ணாங்க. சேம் இந்த சைடு பார்க்கலாம். ரிசர்வ் பண்ணிட்டு லக்லேயே ஒரு 4 கேட்ச் விட்டாங்க. அப்படியே அப்படி இப்படின்னு ஆடிட்டார். இங்கே இமாத் வாசிம் 15 ரன் ஸ்கோர் பண்ணார். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 6 ஓவர் 7 ஓவருக்கு மேலே வரவங்க ஓரளவுக்கு ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். மற்றபடி மீடியம் பேசர்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இல்லை லக்கில் ஒரு கேசவ் மகாராஜ் டெத்தில் போல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்தார். அப்படி இல்லாட்டி கேசவ் மகாராஜ் ஒரு விக்கெட் தான் போயிருப்பார். அவருக்கு விக்கெட் கிடச்சிச்சு டெத்தில் பவுல் பண்ணதுனால. ஓவரால் மிடில் ஆர்டர் பேட்ரு, அதுக்கப்புறம் பவுலருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு கிரவுண்டு. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டாப்பில் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே ஃப்ளாப் ஆகிறாங்க. விராட் கோலி ஃப்ளாப்பு, ரோஹித் சர்மா ஃப்ளாப்பு, குவிண்டன் டிகாக் ஃப்ளாப்பு, ஹேடல் மாக்ரம் ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் தான், அவர் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு. ரைசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரில, அப்படி ஆடிட்டு இருக்காரு. லிட்டன் தாஸ் ஃப்ளாப்பு. ஸோ ஆடின வரையே அந்த டாப் 3ல் எல்லோரும் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம
ஆப்போசிட்டில் யோசிப்பாங்க, நம்ம மாற்றி யோசிச்சா க்ளோஸாக கிராண்ட் லீக்ஸ் போகலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.